வணக்கம் பிள்ளைகள். தொடர்ச்சியாக வாயுக்கள் சம்பந்தமான சில வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக இன்றும் வாயுக்கள் தொடர்பான சில வினாக்களும் அதற்குரிய விடைகளும் அதற்குரிய விளக்கங்களும் என்றும் தொடர்ச்சியாக வழங்கப்படும். 300 கேள்வியிலும் 4.157 தர 10 மீட்டர் கனம் கனவளவான உரைத்த குடுவையினுள் பி என்ற குடுவை தந்திருக்காங்க. குறித்த திணிவு, அந்த திணிவு வந்து எக்ஸ் கிராம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுக்குள்ள அமோனியம் இருசல்பைட் வைக்கப்பட்டுள்ளது. அதே வெப்பநிலையின் கீழ் இன்னும் ஒரு 8.314 தர 10 மீட்டர் கனம் கனவளவான உரைத்த குடுவை கியூ என்று தந்திருக்காங்க. குறித்த திணிவு Y, அதாவது திணிவு Y கிராம் அமோனியம் கார்பமேட் வைக்கப்பட்டுள்ளது. குடுவைகள் பியும் கியூவும் ஒரு புறக்கணிக்கத்தக்க குழாயினால் இணைக்கப்பட்டு திருகு எம்மானது மூடப்பட்டுள்ளது. சரியா? அப்ப அதுல படமும் காட்டிருக்காங்க. குடுவை பியும் குடுவை கியூவும் எக்ஸ் கிராம் அடுத்தது Y கிராம் என்ற அளவுகள்ல வெவ்வேறு இரு வாயுக்களை கொண்டிருக்குது. இரண்டும் ஒரு குழாயால் இணைக்கப்பட்டிருக்குது. ஆனா குழாய் மூடப்பட்ட நிலையில காணப்படுது. சரியா? பிறகு சொல்றாங்க பாருங்க, குடுவைகள் பியும் கியூவும் பொது வெப்பநிலை 800 கெல்வினுக்கு வெப்பமாக்கப்பட்டது. அப்ப ரெண்டு குடுவைகளும் என்ன செய்யப்படுது? 800 கெல்வினுக்கு இங்க வெப்பமாக்கப்படுது. 800 கெல்வின் வெப்பநிலையில் குடுவையில் உள்ள திண்மங்கள் முற்றாக வாயுக்களாக மாற்றமடைகிறது. அந்த வெப்ப பிரிவுக்கான சமன்பாடும் தந்திருக்காங்க. அதுல அமோனியாவும் முதலாவதுல அமோனியாவும் அடுத்த H2S கேஸ் வருது. அடுத்ததுல அமோனியாவும் CO2 கேஸ் வருது. இதுல 800 கெல்வினில் குடுவைகள் பியிலும் கியூவிலும் மொத்த அமுக்கங்கள் தந்திருக்காங்க. 800 கெல்வின்ல பியிலையும் கியூவிலையும் மொத்த அமுக்கம் தந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல இன்னும் அந்த திருகு நமக்கு திறக்கப்படலை. திருகு திறக்கப்படாத சந்தர்ப்பத்தினால் அந்த அமுக்கம் சொல்லிங்க. திருகு திறக்கப்பட்டா ரெண்டு பேர் அமுக்கம் சமனாக காணப்பட்டிருப்ப பகுதி அமுக்கங்கள்லாம் ஒவ்வொருவரையாக இருந்திருக்கு. இதுல பாருங்க, முதலாவது கேள்வி இருக்காங்க, குடுவைகள் பியிலும் கியூவிலும் இருக்கிற அந்த ரெண்டு திணிவுகள், அந்த ரெண்டு பதார்த்தங்கள்றதும் திணிவுகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றதும் சார்மூல கூட்டு திணிவு என்ன செய்யப்பட்டிருக்கு நமக்கு தரப்பட்டு. அப்ப தந்த தரவுகளை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? நம்ம அதுக்குரிய தெளிவை கணிக்க முடியும். சரி, அந்த தரவுகளை வச்சுக்கொண்டு நம்ம கணிக்க முடியும். இப்ப முதல்ல தரவுகளை சாதாரணமா நம்ம குறிச்சு கொள்ளுவோம். அப்ப அதுக்கு பிறகு இலகுவாக விடை எப்படி செய்யறது என்பதை பார்ப்போம். குடுவை 1 பி, அடுத்தது குடுவை Q. சரி, ஒரு குடுவை பி, அடுத்த குடுவை Q. இதுல பி என்ற குடுவையில ஆரம்பத்துல வெப்பநிலை T 300 கெல்வின் இருக்குது. கனவளவு 4.157 10 மீட்டர் கனமாக இருக்க. அதே போல அதுக்குள்ள இருக்கிற வாயு எக்ஸ் கிராம் என்றது தந்திருக்காங்க. இனி அந்த வாயுக்குரிய அமுக்கமும் தரப்பட்டிருக்குது. 8 தர 10 பாஸ்கல். இது பி சம்பந்தமா தரப்பட்டு. இதே மாதிரி கியூ எடுத்து பார்த்தோம் இருந்தா அவர் வெப்பநிலையும் ஆரம்பத்துல 300 கெல்வின், கனவளவு 8.314 தர 10 மீட்டர் கனம், வாயு அடுத்தது அமுக்கம் 24 தர 15 ரெண்டு அமுக்கம் தரப்பட்டிருக்கு. இது அவங்க தந்த தரவு. அப்ப இதை வச்சு கொண்டு முதல்ல குடுவை பியிலையும் குடுவை கியூவிலையும் இருக்கிற பதார்த்தங்கள் திணிவுகள், அந்த எக்ஸையும் வையையும் என்ன சொல்லணும் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கான தரவை தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இப்ப ஆரம்பத்துல வெப்ப பிரிகை அடைந்தது. வெப்ப பிரிகைக்கான சமன்பாடும் தந்திருக்காங்க. அப்ப இதை வச்சு கொண்டு நம்ம முதல்ல பி என்ற குடுவை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுக்குள்ள ஏற்படுத்தப்படுற அமுக்கம்
இந்த வாயு NH3 ஆலையும் H2S ஆலையும் கொடுக்கப்பட்டது. Q என்ற குழுவைக்குள்ள NH3 ஆலையும் CO2 ஆலையும் கொடுக்கப்பட்டது. அதுலயும் பார்க்கணும் CO2 1 NH3 2 பீசமான 1க்கு 2 என்ற அடிப்படையில காணப்படுது. அப்ப மூல் 1க்கு 2 தான் காணப்பட வேண்டியது. ஆனா இங்க மூல் 1க்கு 1 தான் காணப்படும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், தனித்தனியாக இரண்டு குடுவைகளுக்கும் இலட்சிய வாயு சமன்பாட்டை பயன்படுத்த இயலும். இரண்டு குடுவைகளுக்கும் இலட்சிய வாயு சமன்பாடு பயன்படுத்தமாக இருந்தா இதுல காணப்படுற மொத்த மூல அளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். இரண்டு வாயுக்களுக்கு பயன்படுத்தி மொத்த மூல அளவு என்ன செய்யணும் கண்டுபிடிக்கும். இப்ப முதல்ல Pக்கு பயன்படுத்துவோம். குடுவை Pக்கு PV சமன் nRT பாவிக்க. இதுல அமுக்கம் தந்திருக்காங்க 8 தர 15 பாஸ்கல். கனவளவு 4.157 தர 10 sin3 மீட்டர் கனம். இவர மூல் தெரியாது நமக்கு. இந்த n1 எடுக்க, இதுல மூல n1 எடுக்க. R 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை இந்த 300 நம்ம போட இயலாது. காரணம் என்ன, இதை வெப்பப்படுத்தி இந்த தொகுதி 800 கெல்வினுக்கு வந்திருக்கிறது சொல்லியிருக்காங்க. இது நமக்கு முக்கியமான விடை. அப்ப இந்த வாயுக்கள் இருக்கிற வெப்பநிலை 800 கெல்வின் தான். இப்ப நம்ம சமன்பாடு பாவிக்கிறதா இருந்தா வாயுக்கு தான் பயன்படுத்தி PV சமன் நாட்டி. இது ரெண்டும் திண்ம நிலையில காணப்படுறது உங்களுக்கு PV சமன் நாட்டி பாவிக்கிறார். சரியா? அப்ப இங்க உருவாகிற அமுக்கத்துக்கு காரணம் இந்த வெப்பநிலை இருக்கக்கூடதான் இந்த வாயுக்கள் தான் என்ன செய்தான் அமுக்கத்தை நமக்கு உருவாகும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி போறோம்னா நீங்க 800 கெல்வின் தான் பாவிக்க வேண்டிய வரும். மாறி 300 கெல்வின் போட்டமாக இருந்தா உடற்பயிற்சி. சரியா? அப்ப இங்க போட வேண்டியது 800 கெல்வின். அப்ப இதுல இருந்து n1 சமன் 8 தர 10 5 தர 4.157 தர 10 sin3 இது அப்படியே கீழே இருக்கு. 8.314 தர 800. இப்ப இதை சுருக்கி எடுத்தவாங்க இன்னொரு பெருமானம் கிடைக்கும். இலகுவாக சுருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்க. 8.314ஐயும் 4.15களையும் சுருக்கலாம். 1 2 இந்த 10 5 இங்க 10 sin3 ஆகவே 10 2 வரும். இதுல 2 சைபர் இங்க 10 2 இருக்கு. அப்ப இந்த 2 சைபர் போயிடும். இந்த 8 மட்டும் என்ன செய்யலாம், நீங்க சுருக்கலாம். ஆகவே 1 ன் கீழ் 2 வருது. 1 ன் கீழ் 2 என்றா 0.53. இதுல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த 0.5 அவங்க தந்திருக்கிறது, அதை நாம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த NH3 இந்த H2S மூல். அப்ப ரெண்டு பேரும் சமனாகத்தான் இருக்காங்க. இவர மூல என்னாக இருந்தா இவர மூலம் என்ன n. அப்ப n சக n. அப்ப 2 என்றால் என்னது 0.5. அப்ப இவர மூல பாதமாக இருந்தா இவரது என்னாக இருந்தா இவரதும் என்ன n. அப்ப இவங்க 2 0.5 இருந்தா n 0.25 என்று வரும். ஆக இந்த NH4HS உடைய மூல் 0.25 ஆகும். சரியா? அப்ப இந்த n1 என்றது n1 சமன் n NH3 plus n H2S. இது புரியுது? அப்ப இதுல இருந்து நீங்க n NH4HS 0.25 மூல் என்று சொல்லலாம். ஏன்னா 2ஐயும் கூட்டி 0.5 ஆகவே அரவாச பிரிஞ்சமாக இருந்தா 0.25 பவர் மூலுக்கு அதான் சமனாக இருக்கிறது. அப்ப இவர மூல் தெரியும். இவர மூலர் தெளிவு தெரிஞ்சா இவர தெளிவு என்ன செய்யும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப இவர திணிவு W 0.25 இவர மூலர் தெளிவு 51. அப்ப 51 என்ன செய்வோம் நம்ம பெருக்குவோம். பெருக்கணமாக இருந்தா அதுக்குரிய விட 12.75 கிராம் என்று கிடைக்கும். அப்ப அவங்க கேட்ட கேள்வியில
ஒரு பகுதிக்கு விட எடுத்தோம். இவங்க ரெண்டு பேரையும் திணிவு கட்டிருக்காங்க. அப்ப இவர திணிவு கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்தது இவர திணிவு கண்டுபிடிக்கணும். அதுவும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் என்ன செய்யலாம், நீங்க அதே வழியிலேயே கண்டுபிடிக்கலாம். சரியா? இது உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஒன்று இந்த 800 கேள்வி இதுல புள்ள விட்டுறக்கூடாது. 800 கேள்வி. அடுத்தது இங்க வந்தது 0.5 மூலன்றது இந்த ரெண்டு வாயுக்கள்றதும் கூட்டுத்தொகை தான் 0.5. அப்ப அதுல இருந்து இவங்களோட பீசமான 1க்கு 1 எடுத்த மாதிரி இருந்தா இவர ஒரு 0.25 இவர ஒரு 0.25 ஆக இது மூல வரணும் 0.25 தான் வரணும். அப்ப அவரோட மூல இப்படித்தான் வரப்போகுது. அப்ப அதுவும் நமக்கு தெரியும். அப்ப அதை வச்சுக்கொண்டுதான் என்ன செய்வோம், தெளிவு பண்ணி மாறி நம்ம இந்த 0.5 அங்க தெளிவுக்கு போட்டமாக இருந்தா அதுல டபுள் பெருமானம் கிடைக்கும் நமக்கு. சரியா? 25.5 கிடைக்கிறார். அதே மாதிரி நீங்க 300 கேள்வி போட்டாலும் விட பிழைக்கிறதுக்கான சந்தர்ப்பம். அப்ப அந்த சந்தர்ப்பங்களை நீங்க என்ன செய்ய வேண்டியது, மிச்சம் கவனமாக இதை ஆராய வேண்டியது. சரியா? இதே மாதிரி அடுத்ததும் குடுவை கியூவிக்கு என்ன செய்வோம், நம்ம பிவி சமனை நாட்டி பாவிக்கும். குடுவை கியூவிக்கு பிவி சமன் என்ஆர்டி. அப்ப குடுவை கியூவில் இருக்கிற வாயுக்களோட மூல எண்ணிக்கையை நான் N2 எடுக்கேன். அதுல தரவு தந்திருக்காங்க. அமுக்கம் 24 தர 15 பாஸ்கல். அதுல கேவலவு 8.314 தர 10⁻³ மீட்டர் கனம். மூல் N2 எடுப்போம். R 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை இதுக்கும் நீங்க 800 கெல்வின் தான் போடணுமே. இங்க பிரிகை அடைகிறது 800 கெல்வின் தான். அப்ப 800 கெல்வின் வெப்பநிலை உங்களுக்கு காணப்பட போறாங்க. அப்ப வெப்பநிலை 800 கெல்வின். அப்ப இதுல இருந்து N2 சமன் 24 தர 15 8.314 தர 10⁻³ 8.314 தர 800. அப்ப இதுவும் இலகுவாக சுருக்கக்கூடிய மாதிரி தான் தந்திருக்காங்க. அப்ப இந்த 8.314 இந்த 8.314 போயிடும். இந்த 15 இங்க 10⁻³ ஆகவே 10⁻2 இருக்க போகுது. அப்ப இந்த 10⁻2 இந்த 800ல இருக்கிற 2 சைவர் போயிடும். இனி 24 8 மில்லிக்கு. அப்ப 24 8ஆல் பிரிக்கமாக இருந்தா 3. அப்ப இங்க வாரது 3 மூல் என்று கிடைக்கிறது. கிடைக்கிறது 3 மூல். இந்த 3 மூலன்றது இந்த 2 NH-டும் ஒரு CO2-டும் கூட்டுத்தொகை தான் என்னது 3 மூல். சரி, 2 NH-டும் ஒரு CO2-டும் கூட்டுத்தொகை தான் 3 மூலாக இருக்க போகுது. அதை வச்சு கொண்டு நீங்க என்ன சொல்லணும், வேற மூலை சொல்ல வேண்டியது. N2 சமன் 2 NH3 plus NH3 plus NCO. சரியா? அப்ப இதுல பாருங்க, இவர் 2 சக 1. இப்ப நம்ம லேசா என்ன செய்யலாம், மொத்தம் 3 எடுத்துக்கொள்ளலாம். 3 எடுத்து அப்ப இவர் 2 மூல் இருக்க, இவர் 1 மூல் இருக்க. பீசமான படி பார்த்தமாக இருந்தா இது உண்டாக இருந்தா இது என்ன நமக்கு ஒன்றுதான் தரும். அப்ப வேற மூலம் என்னது 1 மூல். அப்ப இதுல இருந்து நீங்க நேரடியாக சொல்லலாம் என்னண்டு N 1 மூல். இப்ப மூல் தெரியும். ஆகவே என்ன செய்யலாம், நீங்க அவரை தெளிவை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப மூல் தெரிஞ்ச அவர் மூலக்கூட்டு துணிவால பெருக்கினமாக என்ன செய்யும், அதுக்குரிய துணிவு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து W
1 தர இவர மூல தெளிவு 78. அப்ப 78 கிராம் மூல் மைனஸ் சொன்னால பெருக்குவோம். பெருக்கணமாக இருந்தா 78 கிராம் வந்து கிடைக்கும். சரி, அதுக்குரிய பெருமானம் 78 கிராம் என்றது என்ன செய்ய நமக்கு கிடைக்கும். அப்ப முதலாவது கேள்வி கேட்டிருந்தவங்க இந்த திண்மங்கள் ரெண்டையும் திணியும். அப்ப முதலாவது இவர திணியும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இவர திணியும் என்ன செஞ்சுக்கலாம் கண்டுபிடிக்கலாம். அந்த தரவைக்கும் இனி அடுத்த கேள்வி பாருங்க. இரண்டாவது கேள்வி கேட்காங்க 800 கெல்வினில் திருகியம் திறந்து விடப்பட்டது. இப்ப என்ன செய்ய போறாங்க? 2 வாயுக்களையும் கிளக்க விட போறாங்க. சரியா, 2 வாயுக்களும் கிளக்கப்படுது. குடுவையில் உள்ள வாயுக்கள் ஒன்றுடன் ஒன்று நன்றாக கலந்தன. 800 கெல்வினில் வாயுக்கள் இலட்சியமாக நடந்து கொள்கின்றன எனவும் வாயுக்களிடையே தாக்கம் இல்லை எனவும் கொண்டு பொது அம்பத்தை கணிக்கும். இதுல முக்கியமானது நமக்கு தாக்கம் நடைபெறல் என்றுதான். சரியா, தாக்கம் நடைபெறல. அதே மாதிரி திண்மங்கள் எல்லாமே நமக்கு முற்றாக வெப்ப பிரிகை அடைந்திருக்கு. அப்ப இங்க கேட்கறது 800 கெல்வியில தான் என்ன செஞ்சிருக்காங்க? பொது அமுக்கத்தை கணிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் மொத்தமாக முழு அமுக்கம், அதாவது இந்த இணைக்கிற குழாயை கனவளவை நம்ம புறக்கணிக்கும். அப்ப மொத்த கனவளவு தெரியும் நமக்கு. அதே மாதிரி இதுக்குள்ள காணப்படுற வாயுக்கள் மொத்த மூல எண்ணிக்கையும் என்னப்ப நமக்கு தெரியும். அப்ப இங்க உருவாக்கப்படுற அமுக்கம் மொத்த வாயுக்களின் மூல எண்ணிக்கையால் என்ன செய்யப்பட போகுது? நமக்கு வழங்கப்பட போகுது. அப்ப அதற்குரிய தொடர்பு கொண்டு நம்ம பாவிக்கமாக என்ன செய்யக்கூடிய விடையை நீங்க இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி. சரியா, அப்ப இதுல மொத்த மூல் பார்த்தமாக இருந்தா மொத்த மூல NT என்று எடுக்க, மொத்த மூல் நமக்கு NP பிளஸ் NQ ஆக இருக்கக்கூடும். P-க்குள்ள இருந்த வாயுக்கள் மூல எண்ணிக்கை, Q-க்குள்ள இருந்த வாயுக்கள் மூல எண்ணிக்கை. அப்ப நமக்கு P-க்குள்ள இருந்த வாயுக்கள் மூல எண்ணிக்கை தெரியும் 0.5. நம்ம N1 N2 எடுக்கிறாங்க. இவர் 0.5, இது 3 மூல். சரியா, இது 0.5 மூல், இது 3 மூல். ஆகவே 3.5 மூலாக இருக்கக்கூடும். மொத்த மூல் 3.5. இப்ப என்ன செய்யலாம்? நம்ம இதை வச்சு கொண்டு PV சமநிலை நாட்டி பாவிக்கலாம். தொகுதிக்கு PV சமநிலை நாட்டி பாவிக்கலாம். நமக்கு அமுக்க தான் கேட்டிருக்காங்க. P டோட்டல் தான் கேள்வி. கனவளவு இப்ப போட வேண்டியது 2 கொள்கலன்கள் கனவளவையும் நம்ம சேர்த்து போட வேண்டியது. அப்ப ஒன்றுடவு தந்தது நமக்கு 4.157, மற்றது 8.354. சரியா, அப்ப இதுல இருந்து 4.157 சக 8.314 தர 10/3. ரெண்டுமே 10/3 வரணும். அதாவது நான் பொதுவாக வெளியாக 10/3 போட்டிருக்கேன். மூல் தெரியும் 3.5, R 8.314, T வெப்பநிலையும் 800 கெல்வின். அப்ப இதுல இருந்து P சமன் 3.5 தர 8.314 தர 800 கீழ் இரண்டையும் கூட்டி போடுவீங்க. 4.157 சக 8.314 தர 10/3. அப்ப இதை சுருக்கி வரதான் என்ன? மொத்த அமுக்கத்துக்குரிய, அதாவது கலந்த பிறகு நமக்கு இருக்கிற அமுக்கத்துக்குரிய பெருமானமாக இருக்கு. அதுக்குரிய பெருமானம் 18.66 தர 15 பாஸ்கல் ஆக இருக்கு. சரியா, 18.66 தர 15 பாஸ்கல். அப்ப இதுல நமக்கு மொத்தமாக இந்த வாயுக்களால் என்ன செய்யப்படுது? மொத்த வாயு மூல எண்ணிக்கைகளால இந்த அமுக்கம் வழங்கப்படுதுன்னு சொல்லி இந்த அமுக்கத்தை என்ன செஞ்சுக்க நம்ம கணிச்சு. அப்ப இதுலயும் இந்த மொத்த மூல் போடுறதும், அடுத்தது இந்த மொத்த கனவளவை பாவிக்கிறது நமக்கு அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான விடயமாக இருக்கு. சரியா, அடுத்தது பாருங்க, இணைந்த குடுவையில் அமோனியாவின் பகுதி அமுக்கத்தை கணிக்கின்றது. அவ கேட்டிருக்கிறது அமோனியாட பகுதி அமுக்கம். சரியா, அப்ப நீங்க அமோனியாட பகுதி அமுக்கம் கணிக்கிறதாக இருந்தா 2 வகையில கணிக்கலாம். ஒன்று PV சமன் NRT பாவிச்சும் கணிக்கலாம், அல்லது
நமக்கு மொத்த அமுக்கம் தெரியும், அமோனியாட மூல் பின்னமும் தெரியும். அதை வச்சு கொண்டு என்ன செய்யலாம், கணிக்கலாம். சரி, நான் 2 முறையிலேயுமே கணிச்சு காட்டுறேன். அப்ப முதலாவது தாக்கத்தில இருந்து வந்த அமோனியாட மூல எண்ணிக்கை 0.25. இரண்டாவது தாக்கத்தில இருந்து வந்த அமோனியாட மூல எண்ணிக்கை 2. ஆகவே மொத்த மூல் 2.5 மூல். இது அமோனியாவுக்குரியது. ஆனா மொத்த வாயு மூல எண்ணிக்கை 3.5 மூல். இதுல இருந்து அமோனியாட மூல் பின்னம் 2.25 கீழ் 3.5 இருக்க போது. இது அமோனியாட மூல் பின்னம். அப்ப மூல் பின்னத்தை மொத்த அமுக்கத்தால பெருக்கி கிடைக்கிறதா என்னவா இருக்க போது, அவரு பகுதி அமுக்கமாக இருக்கு. சரி, மூல் பின்னம் தர மொத்த அமுக்கம். அப்ப மொத்த அமுக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே. அப்ப P NH3 சமன் 2.25 கீழ் 3.5. இது 18.66 தர 10.5 பாஸ்கல் என்று கண்டு. அப்ப இதை சுருக்கமாக இருந்தா 12 தர 15 பாஸ்கல் என்று கிடைக்கும். சரி, 12 தர 15 பாஸ்கல் என்றது என்ன செய்யும் கிடைப்ப. அப்ப இதான் என்ன அமோனியாவுக்குரிய பகுதி அமுக்கமாக இருக்கு. அப்படி இல்லை என்று சொன்னா நீங்க இதுக்கு PV சமன் நாட்டியும் பாவிக்கலாம். PV சமன் NRT. அப்ப இதுல P சமன் Nக்கு பதிலாக அமோனியாட மூல போட வேண்டி வரும். 2.25 போட வேண்டி வரும். அப்ப 2.25 8.314 T 800 கனவளவு, மொத்த கனவளவு பாவிக்க வேண்டி வரும். 2 வாயு கொள்கலன்றது கனவளவு என்ன சொல்லி நிற்கிறது பாவிக்க வேண்டி வரும். அப்ப 4.157 சக 8.314 தர 10 sin. அப்ப இதை சுருக்கினாலும் உங்களுக்கு அதே விட 12 தர 15 பாஸ்கல். அப்ப இன்னைக்கு 2 வகையிலேயும் காணலாம். இங்க போறதா இருந்தா மூல் பின்னம் போடுவோம், பகுதி அமுக்கத்துக்கான வளமையான கோவை மூல் பின்னம் தர மொத்த அமுக்கம், அதை பாவிக்கலாம். அல்லது நீங்க தனியாக மூல் தெரியும், இந்த வாயு மூலாலதான் ஏற்படுத்த போது மொத்த கனவளவு தெரியும், அமுக்கம் வெப்பநிலை தெரியும், அதை வச்சு கொண்டு என்ன செய்யலாம், நீங்க கணிக்கலாம். அப்ப ஏதாவது ஒரு வகையில என்ன செய்யும், இது நீங்க கணிக்கக்கூடிய மாதிரி. அப்ப இந்த மாதிரி இதை நீங்க கணிக்க வேண்டி வரும். அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்க. 300 கெல்வினிலும் 3.14 நியூட்டன் மீட்டர் -2 வாயு A ஆனது 2 மீட்டர் கனவுள்ள ஒரு பாத்திரத்தில் இருக்கின்றது. 300 கெல்வினிலும் 5.14 நியூட்டன் மீட்டர் -2 வாயு B ஆனது 3 மீட்டர் கனவுள்ள பாத்திரத்தில் இருக்கு. அப்ப 2 வாயுக்கள் தந்திருக்காங்க, ஒரு வாயு A, இன்னொரு வாயு B. பின்னர் இரு வாயுக்களும் முழுமையாக கலப்பதற்கு இடமளித்து பாத்திரங்கள் தொடுக்கப்பட்டன. கலக்கும் போது இரசாயன தாக்கம் நடைபெறுவதில்லை. மேலும் இரு வாயுக்களினதும் வெப்பநிலையையும் மொத்த கனவளவு மாறாமல் இருக்கின்றன. இலட்சிய வாயு நடத்தி இருப்பதாக கண்டிக்கொண்டு பின்வருவனவற்றை கணிக்க. அதுல முதலாவது கேட்டிருக்கிறது தொடுத்த பாத்திரங்களில் உள்ள மொத்த அமுக்கம் கேட்டிருக்காங்க. அப்ப இதுலயும் என்ன, 2 வாயுக்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம முதல்ல தரவுகளை குறிப்போம். முதலாவது வாயு A, வெப்பநிலை 300 கெல்வின், அமுக்கம் 3.15 பாஸ்கல், கனவளவு 2 மீட்டர் கனவளவு 2 மீட்டர். இதே மாதிரி அடுத்தது வாயு B, வெப்பநிலை 300 கெல்வின், அமுக்கம் 5
15 pascal கனவளவு 3 மீட்டர். சரியா? அப்ப இந்த ரெண்டு வாயுக்களும் எடுக்கப்பட்டு ரெண்டு என்ன செய்யப்படுது, நமக்கு கலக்கப்படுது. கலக்கப்படுற சந்தர்ப்பத்துல முதலாவது மொத்த அமுக்கம் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல பாருங்க, கலந்த பிறகு கலந்ததுக்கு பிறகு 2 பேர் அமுக்கம், அதாவது ஏ என்ற வாயுட அமுக்கத்தையும் பி என்ற வாயுட அமுக்கத்தையும் என்ன செய்ய வேண்டிய நம்ம இதுல தனித்தனியாக கண்டுபிடிக்க. சரி, கலந்த பிறகு ஏக்குரிய அமுக்கம் அடுத்து பிக்குரிய அமுக்கத்தை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க வேண்டிய, அதை வச்சுக்கொண்டு என்ன செய்ய வேண்டிய, நீங்க மொத்த அமுக்கம் கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப கலந்த பிறகு ஏக்குரிய அமுக்கத்தை PE என்று எடுப்போம், பிக்குரியதை PB என்று எடுப்போம். சரியா? நீங்க இதுக்கு தனித்தனியே PV சமன் என்னாட்டி பாவிச்சாலும் சரிதான், அல்லது அதுல இருந்து எடுத்த கோவை நம்ம P1 B1 சமன் P2 B2. ஏன்னா இதுல மாற்றமடைய போறது அமுக்கமும் கனவளவும் மட்டும்தான். சரி, அமுக்கமும் கனவளவும் தான் என்ன செய்யுது, நமக்கு இதுல மாற்றம் அடையுது. ஆகவே நீங்க என்ன செய்யலாம், நேரடியாகவே P1 B1 சமன் P2 B2 பாவிக்க. அப்ப இதுல பாருங்க, ஆரம்பத்துல இவர அமுக்கம் 3 தர 15 கனவளவு 2 மீட்டர் கனம். இந்த P2 என்றது கலந்த பிறகு இருக்கிறது, ஆகவே PA என்று எடுப்பேன். P2 என்றது இந்த கனவளவையும் இந்த கனவளவையும் கலந்த பிறகு மொத்த கனவளவாக தான் இருக்க போகுது. அப்ப கூட்டுறமாக இருந்தா 5 மீட்டர் கனம் என்று வரும். அப்ப இதுல இருந்து PA சமன் 6/5 தர 15 பாஸ்கல் ஆக இருக்கும். ஆகவே 1.2 தர 15 பாஸ்கல். முதலாவது PA கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி PBயும் என்ன செய்யலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி PBயும் கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுக்கும் P1 B1 சமன் P2 P2 பாவிக்கலாம். P1 B1 சமன் P2 B2 என்ன செய்யலாம், நீங்க பாவிக்கலாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பார்த்தமாக இருந்தா P1 5 தர 15 இவருக்கு கனவளவு 3, P2 தான் PB என்று எடுக்கலாம். அவருக்கு கனவளவு இந்த 3ஐயும் 2ஐயும் கூட்டி 5. அப்ப இதுல இருந்து PB சமன் 3 தர 15 பாஸ்கல் என்று வரும். அப்ப நமக்கு முதலாவது கேட்ட கேள்வி மொத்த அமுக்கம். அப்ப மொத்த அமுக்கம் என்றது தனித்தனி அமுக்கங்களோட கூட்டுத்தொகை. அப்ப P total PA plus PB ஆக இருக்கும். P total PA plus PB ஆக இருக்கும். அப்ப இதுல PA வந்து நமக்கு 1.2 தர 15, PB 3 தர 15. அவை மொத்தம் எவ்வளவு 4.2 தர 15 பாஸ்கல் ஆகும். இது 4.2 தர 15 பாஸ்கல். அப்ப இதான் முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து இரண்டாவது கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. வாயு Vயின் மூல் பின்னம் கேட்டிருக்காங்க. சரி, வாயு Vயின் மூல் பின்னம். இப்ப வாயு V எடுத்து பார்த்தமாக இருந்தா நம்ம 1/2 பேர மூலையும் தனித்தனியா காணணும். ஏத மூல் வீர மூல் எடுத்து காண வேண்டி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா பழமையாக நம்ம மூல் பின்னத்துக்கான கோவை XB வீர மூலின் கீழ் ஏனைய வாயுக்கள் மூல். அப்ப ஏர மூல் சக வீர மூல் போடலாம். இப்ப இதுல பாருங்க, நம்ம N சமன் என்ன எழுத போறோம், அதாவது PV சமன் NRT இருந்து PV சமன் NRT இருந்து N சமன் PV இன் கீழ் RT என்று வரப்போம். N சமன் PV இன் கீழ் RT. இப்ப இதுல நமக்கு R மாறல்ல, T மாறல்ல, B மாறல்ல. கலந்த பிறகு மொத்த கனவளவு என்ன செய்யாது, மாறாது. அப்ப ஏன் நேர்விகித சமன் என்னவா இருக்க போகுது, P ஆக இருக்க போகுது. சரி, நேர்விகித சமன் என்னவா இருக்கும், P. அதாவது நீங்க நேரடியாக அங்க இருக்க பெருமானது மூலுக்கு பதிலாக அமுக்கத்தை என்ன செய்யலாம், பிரதிவிடலாம். அப்ப இதுல PV இன் கீழ் PA சக PB என்று போட்டாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம்.
PV PA சதுரம். அப்ப இதெல்லாம் நமக்கு டைம் சேவ் பண்ற மெத்தட். நேரத்தை மீதப்படுத்தி கொண்டு போகலாம் அப்படி செய்யணும். இதை விட்டு நம்ம இவருக்கு ஒரு PV சமன் நாட்டி இவருக்கு ஒரு PV சமன் நாட்டி பாவிச்சு அதுக்கு பிறகு அந்த மூலுக்கு மூழ்பின்னம் கண்ட மாதிரி இருந்தா நம்மளோட நேரம் நிறைய கொண்டு போயிடும். அப்ப இது அந்த நேரத்தை என்ன செய்ய போது நமக்கு மீதப்படுது. அப்ப இதுல PV நமக்கு தெரியும் 3 தர 15 இது மொத்தம் 4.2 தர 15. அப்ப இதை சுருக்கு நாம பெருமானம் என்ன வரைக்கும் போது அவரு மூல் பின்னமாக இருக்கும். இது 0.7 கொண்டு பெரிய பெருமானம் 0.7 கொண்டாகும். அப்ப இதுதான் இதுக்குரிய முறை. அப்ப நீங்க இதே இருக்கு PV சமன் என்னாட்டி பாவிச்சும் பாவிக்கலாம், அல்லது நீங்க PV சமன் என்னாட்டி பாவிக்காம செய்யலாம். அதே இதே இதுலையும் என்ன செய்யலாம், நீங்க 2 தடவை PV சமன் என்னாட்டி பாவிச்சும் செய்யலாம். ஆனா டைம் கூட போகும். டைமை சேவ்ன்றதாக இருந்தா இந்த மாதிரி நம்ம ஷார்ட் மெத்தட்கள்ல அப்ரூவ் பண்ணப்பட்ட மெத்தட்கள்ல என்ன செய்யலாம், நீங்க இதை செய்யலாம். அப்பதான் நமக்கு பொருத்தமானதாக இருப்பார். சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்தது பாருங்க, வெப்பநிலை 300 கெல்வினிலும் அமுக்கம் 1/15 பாஸ்கலிலும் கனவளவு VA உடைய ஒரு உரைத்த பாத்திரத்தில் 3.2 கிராம் திணிவுள்ள ஒக்சிஜன் வாயுவின் மாற்றி உள்ளது. கனவளவு VA உடையதும் முழுமையாக உரிதாக்கப்பட்டதுமான வேறொரு உரைத்த பாத்திரம் இப்பாத்திரத்துடன் தொடுக்கப்பட்டு இரு பாத்திரங்களிலும் வாயு பரவிடப்பட்டது. முதல்ல அந்த தரவுகளை குறிப்போம். பாருங்க, ஆரம்பத்துல சொல்றாங்க கனவளவு VA உடைய ஒரு பாத்திரம், இதுக்குள்ள ஒக்சிஜன் வாயு எடுக்கப்பட்டிருக்கு. சரி, எடுக்கப்பட்ட வாயு என்னது? ஒக்சிஜன் வாயு. அவருடைய வெப்பநிலை T 300 கெல்வின் என்று தாராங்க. அமுக்கம் 1/15 பாஸ்கல் என்றும் தரப்பட்டிருக்கு. 1/15 பாஸ்கல். வேற கனவளவு V என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவர் நிறை 3.2 கிராம். இதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம், வேற மூல காணலாம். N சமன் வேற திணிவின் கீழ் மூல திணிவு அவை 3.2 கீழ் 32 கூட்டமாக இருந்தா 0.1 மூல் என்று வரப்போம். சரியா? அப்ப இது ஆரம்பத்துல வாயு இப்படி எடுக்கப்பட்டிருக்கணும். இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க, இது ரெண்டும் இணைக்கப்படுதுதான். நான் இணைக்கிறதுக்கு ஒரு பகுதியை போறேன், அதோட கனவளவு புறக்கணித்து கொள்வோம். இன்னொரு B கனவளவு உள்ள வெற்று பாத்திரத்தோட இணைக்காங்க. சரி, இன்னொரு B கனவளவுடைய வெற்று பாத்திரத்தோட என்ன செய்யப்படுது, இது தொடுக்கப்படுது. தொடுக்கப்பட்டது அப்புறம் என்ன செய்யும், இதுக்குள்ள இருக்கிற ஒக்சிஜன் வாயு இதுக்குள்ளையும் பரவுவ கனவளவு கூடி இருக்குது. ஆகவே அமுக்கம் குறைஞ்சிருக்கு. சரி, அமுக்கம் குறைஞ்சிருக்கு. இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இணைந்த பாத்திரங்களின் வெப்பநிலை 400 கெல்வின் உயர்த்தப்படுகின்றது. இதுக்கு பிறகு வேற வெப்பநிலைய, அதாவது ரெண்டிலையும் வெப்பநிலையை மொத்தமாக 400 கெல்வினுக்கு கொண்டு வராங்க. இந்த சந்தர்ப்பத்துல T 400 கெல்வின். சரியா? T 400 கெல்வின். அந்த வெப்பநிலையில அமுக்கம் 2/15 பாஸ்கலுக்கு அதிகரிக்கும் வரைக்கும் வாயு X ஊத்தப்படுதான். அப்ப இதுக்குள்ள என்ன நடக்குது, ஒரு வாயு X அனுப்புறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அமுக்கம் 2/15 பாஸ்கலாக கூடுது. ஏற்கனவே ஒன்று இருந்தது, கலந்ததுக்கு பிறகு அது ரெண்டையும் இணைச்ச பிறகு நிச்சயம் ஒன்றை விட குறைஞ்சிருக்கும். திருப்பி 2வது வரைக்கும் என்ன செய்யறாங்க, X சேர்த்திருக்காங்க. அதிகரிக்கும் வரைக்கும் X பாத்திரங்கள் ஊத்தப்படுகிறது. இதற்கு தேவையான வாயு X இன் திணிவு 8.8. அப்ப இதுல எக்ஸ்ட்ரா திணிவு 8.8 கிராம் என்று தந்திருக்காங்க. கேள்வி பாருங்க, எக்ஸின் சார் மூலக்கூட்டு திணிவை கணிக்க இவ்விரு வாயுக்களும் இலட்சியமாக நடந்து கொள்கின்றன. அப்ப அதால் என்ன செய்யும், அது நம்ம கொண்டொன்று தாக்கம் அடையாது. அதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸுக்குரிய மூலக்கூட்டு திணிவு. சரி, எக்ஸுக்குரிய மூலக்கூட்டு திணிவு தான் என்ன செய்யணும், நீங்க இதுல இருந்து
கண்டுபிடிக்க வேண்டி வரும். சரியா? அப்ப எக்ஸுக்குரிய மூலக்கூற்று துணிவை m என்ற எழுத்தமாக இருந்தால் இவர மூலக்கூற்று துணிவை m என்ற எழுத்தமாக இருந்தால் இவர மூல் 8.8 கீழ் m ஆக இருக்கிறது. சரியா? இவருக்குரிய மூல அளவு 8.8 கீழ் m என்று கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல நமக்கு இந்த x சேர்க்க முதல் ஒரு தரம் PV சமன் எண்ணாட்டி பாவிப்போம். அடுத்தது x சேர்த்த பிறகு ஒரு தரம் என்ன செய்யலாம், நீங்க PV சமன் எண்ணாட்டி பாவிக்கலாம். என்னோட x சேர்க்க முதல் நமக்கு ஒரு அமுக்கம் இருக்குது, அடுத்த x சேர்த்த பிறகு இன்னொரு அமுக்கம் இருக்குது, வெப்பநிலை மாறி இன்னொரு அமுக்கம் வருது. அப்ப ரெண்டு சந்தர்ப்பத்தில என்ன செய்யலாம், நீங்க PV சமன் எண்ணாட்டி பாவிக்கலாம். அதுல இருந்து இலகுவாக இந்த கண்டுபிடிக்கலாம். என்ன நமக்கு மாற்றம் இருக்கிற ரெண்டு இடம், ஆக என்ன செய்யணும், ரெண்டு இடத்துலையும் PV சமன் எண்ணாட்டி நம்ம பாவிக்கலாம். அப்ப முதலாவது சந்தர்ப்பம் சொல்லலாம், நீங்க வாயு சேர்க்க முன், அதாவது சேர்க்க முன் PV சமன் எண்ணாட்டி பாவிப்போம். PV சமன் NRT. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அமுக்கம் 1 தர 15 கனவளவு V 20V என்று போடக்கூடாது. 20V என்று போட்டா இந்த அமுக்கம் நீங்க போடலாது, ஏன் அமுக்கம் குறைஞ்சிருக்கும். 20V என்று வரும்போது அமுக்கம் குறைஞ்சிருக்கும். ஆகவே நான் முதலாவது சந்தர்ப்பம், அதாவது இணைக்கிறதுக்கு முதலும் x சேர்க்கிறதுக்கு முதலும் தான் பாவிக்கிறேன் V. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் மூல் ஒட்சிசன் மூல் மட்டும்தான் ஜெயிக்க போகுது. ஒட்சிசன் மூல் 0.1 6 போடுவோம். வெப்பநிலை 300 கெல்வின். இது மூலம் முதலாவது சமன்பாடு. சரி, ஒரு தொடர்பு எடுத்துட்டார். இனி அடுத்தது x சேர்த்த பின் x சேர்த்த பின் திரும்பவும் என்ன செய்யப்படும், PV சமன் எண்ணாட்டி பாவிக்கும். PV சமன் NRT. அப்ப x சேர்த்த பிறகு அமுக்கம் தந்திருக்காங்க 2 தர 15 பாஸ்கல். கனவளவு x சேர்க்கப்போக்குள்ள இந்த கனவளவு இந்த கனவளவு என்ன செய்யப்பட போகுது, நமக்கு கூட்டப்பட போகுது. அப்ப 10dV ஆகியும் கனவளவு 2dV. மூல் இந்த ஒட்சிசன் மூலம் பரவணும், அதே மாதிரி இந்த எக்ஸுக்குரிய மூலம் பரவணும். சரியா? அப்ப மூல் வந்து 0.1 சக இவர மூல் 8.8 கீழ் m 8.8 கீழ் m. R வந்து 6 போடுவோம். வெப்பநிலை இந்த சந்தர்ப்பத்தில் 400 கெல்வின். ஆகவே நீங்க போட வேண்டியது 400. அப்ப இதுவும் கூட இரண்டாவது தான். அப்ப இதுல நமக்கு தெரியாத கணியம் m மட்டும்தான். பியும் வெட்டுப்பட்டுருவார், ஆரம் வெட்டுப்பட்டு. அப்ப என்ன செய்யலாம், ஒரு சமன்பாடை நீங்க இன்னொரு சமன்பாட்டால பிரிக்கலாம். அப்ப இரண்டாம் சமன்பாட்டை முதலாம் சமன்பாட்டால பிரிப்போம். பிரிக்கமாக இருந்தா 2 தர 15 தர 2dV கீழ் 1 தர 15 தர V சமன் 0.1 சக 8.8 கீழ் m. R போயிரும், R தர 400 கீழே 0.1 தர R தர 300. இப்ப இதுல பாருங்க, இந்த 15 போயிரும், B போயிரும், R போயிரும். இதுல 2 சைவர், இதுல 2 சைவர் போயிரும். அதே மாதிரி இந்த 2 பேருக்கு நான் 4, இந்த 4 போயிடும். சரியா? போனா இந்த 3 0.1 பெருக்கணமாக இருந்தா 0.3 அவை குறுக்கால பெருக்குங்க. 0.3 சமன் 0.1 சக 8.8 கீழ் m. இந்த 0.1 கொண்டு கழிச்சமாக இருந்தா 0.2 அவை 8.0.2 சமன் 8.8 கீழ் m. இந்த m இங்க கொண்டு வாங்க, 8.8 கீழே கொண்டு போவோம்.
அவை இதுல இருந்து 0.2 8.8 m இதுல இருந்து m சம 8.8 0.2 88 2 மாதிரி வருகிறது. அப்ப இதை சுருக்கமாக இருந்தா 44 கிடைக்கிற விட என்னது 44. அப்ப அவங்க கேட்ட கேள்விக்குரிய விட 44. அவங்க கேட்ட கேள்விக்குரிய விட என்ன வரப்போகுது நமக்கு 44தான் பொருத்தமாக. அப்ப இதுவும் அதே மாதிரி தான் என்ன செய்யறீங்க செய்ய வேண்டி வரப்போம். சரியா? அப்ப இதுலயும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஒவ்வொரு வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட கேள்வியிலையும் நம்ம பயன்படுத்துற சமன்பாடு, அதாவது என்னென்ன நமக்கு தொடர்புகள் இருக்கு, என்னென்ன விதிகள் இருக்குதோ அந்த விதிகளை வச்சு கொண்டுதான் சமன்பாடு எல்லாம் எடுத்து வந்து பாவிக்கும். அதுல சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் காணப்பட போகும். அந்த நுணுக்கங்களை சரியா வாய்க்கு விளங்கி எடுத்துட்டு மட்டும்தான் கேள்வியை நம்ம சரியா கொண்டு வரோம். அப்ப ஒன்று வாயு ஆரம்பத்தில் எடுத்தது பொசிஷன் வாயு, அதுக்கு பிறகு வெற்றி கொள்வதனோட கிழக்காகும். அப்ப இதே மாதிரி கேள்வி முதல்ல வந்திருக்குது. ஆனா வெற்றி கொள்வதை கிழக்காம கொண்டு வந்திருக்கு. திருப்பி வெற்றி கொள்வதை நினைச்சுதான் கலந்து எக்ஸ் எடுத்திருக்காங்க. முதல் வெற்றி கொள்வதை கலக்காம எக்ஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கு. இப்ப அதே மாதிரி வெற்றி கொள்வதை சேர்த்து எக்ஸ் எடுத்து வருது. அப்ப அடுத்த முறை வரப்ப என்ன செய்யலாம், இதை கொஞ்சம் முடிவு பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய சமாளிக்கலாம், அல்லது வேற இன்னொரு வாயுவை என்ன செய்யலாம் அதுக்குள்ள கொண்டு வரலாம். அப்ப சின்ன சின்ன மாற்றங்களை தான் என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க. அப்ப இதுக்கு முதல் நீங்க இப்படி கேள்விகள் நிறைய தினம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அங்க போன என்ன செய்ய முடியும், இந்த கேள்விகள் மிச்சம் இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி. அப்ப அதுக்கு நான் 2 சந்தர்ப்பம் வந்த வழிவா தான் 2 சந்தர்ப்பத்துல என்ன செய்யலாம், பிவி சமன் என்ன அட்டி பாவிக்கிறோம். முதலாவது அந்த வி கனவுல உள்ள பாத்திரத்துக்குள்ள ஒப்ஷன் இருக்கும் போது மாத்திரம் பாவிக்கிறேன். எக்ஸ் சேர்க்க முன் வி கனவுல உள்ள பாத்திரத்துக்கு பாவிக்கிறேன். பாவிக்கமாக இருந்தா ஒரு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். திருப்பி அடுத்தது இதை சேர்த்ததுக்கு பிறகு எக்ஸும் சேர்க்காங்க, இரண்டையும் இணைச்ச பிறகு எக்ஸ் சேர்த்த பிறகு எக்ஸ் சேர்த்த பின் பாவிக்கும். அப்ப அதுல 2 வி கனவுல வரும். வெப்பநிலையும் மாற்றம் அடைஞ்சா 400 கேள்வி, ஆரம்பத்துல 300 கேள்வி, திருப்பி 400 கேள்வினால மாற்றம் அடையும். அப்ப இதுல நமக்கு தெரியாத கணியம் வியும் போயிடும், ஆறும் போயிடும். அப்ப நமக்கு எம் மட்டும் நான் தேவை. அப்ப என்ன செய்யலாம், நீங்க ஒரு சமன்பாடு பிரிச்சு விடலாம். நீங்க 1 2 பிரிச்சாலும் செய்தான் மாறி பிரிச்சு விட்டமாக இருந்தா அது வந்து என்ன செய்யும், உங்களுக்கு எம் பிரியப்பமா 44 கிராம் மைனஸ் உங்களுக்கு கிடைக்கும். 44 கிராம். அப்ப இதான் என்ன அவங்க கேட்ட கேள்விக்குரிய. அப்ப இந்த மாதிரி என்ன செய்ய விடுறீங்க, இந்த கேள்வி செய்ய வேண்டியது. சரியா? அப்ப இதுவரைக்கும் வாயுக்கள் தொடர்பாக நிறைய வினாக்கள் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? வாயுக்கள் தொடர்பாக உங்களுக்கு போதிய அளவு விளக்கம் கிடைச்சிருக்க மட்டும் நான் நினைக்கிறேன். சரி, அப்ப இனி அடுத்த வகுப்புகள்ல வெப்ப இரசாயனங்கள் சம்பந்தமாக சில கேள்விகளை ஆராயும்.